இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். என்ன காரணத்துக்காக வந்திருக்கீங்க? யாரெல்லாம் சந்திச்சிருக்கீங்க? என்ன கோரிக்கை? தேசிய கல்விக் கொள்கை தமிழக அரசு ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக மத்திய அரசினுடைய நிதியுதவி தமிழகத்திற்கு வழங்கப்பட மாட்டாது என்று மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் சொல்லியிருக்கிறார். அப்படி சொல்வது தவறு. அப்படி சொல்வதற்கான உரிமை அவருக்கு இல்லை. ஏனென்று சொன்னால் இந்தியா என்பது ஒரு ஃபெடரல் செட்டப், கூட்டாட்சி முறையில் நடைபெறுகின்ற ஒரு அரசு அமைப்பு. மத்திய அரசுக்கும் மாநில அரசிற்கும் சமமான உரிமைகள் உண்டு. ஒருவருக்கு ஒரு திட்டம் இல்லை என்று சொல்ல அவர்களுக்கு எந்த விதமான உரிமையும் இல்லை. அதை தமிழகம் ஏற்றுக்கொள்ளவில்லை, தமிழக முதலமைச்சர் ஏற்றுக்கொள்ளவில்லை, தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஜவஹர்லால் நேரு அவர்களே ஈவிகே சம்பத் அவர்களுக்கு எழுத்துப்பூர்வமாக ஒரு உறுதிமொழியை அளித்தார். அந்த உறுதிமொழி இந்தியாவிற்கான உறுதிமொழி. இந்தி பேசாத மக்கள் ஏற்றுக்கொள்கிற வரை ஆங்கிலமே தொடர்பு மொழியாக இருக்கும் என்கின்ற அருமையான ஒரு வாசகத்தை அவர் சொல்லியிருக்கிறார். இதுதான் காங்கிரஸினுடைய கொள்கை. தேசிய கல்விக் கொள்கையில் இதுதான் எங்களுடைய கொள்கை. மொழி பிரச்சனையில் இதுதான் எங்களுடைய கொள்கை. எனவே இதை அவர்கள் அழுத்தம் கொடுப்பது என்பதோ இதற்காக நிதியை நிறுத்துவேன் என்று சொல்வதோ ஒரு சர்வாதிகார மனப்பான்மை. மத்திய அரசிற்கு இருக்கிற உரிமைகள் மாநில அரசாங்கத்திற்கும் உண்டு. அதைத்தான் தமிழக முதல்வர் சொல்லுகிறார், அதைத்தான் தமிழக காங்கிரஸ் கட்சி சொல்லுகிறார். நீங்கள் தலைவர்களை சந்திக்கும் போது இந்த கோரிக்கைகள் வைக்கப்பட்டதா? இது சம்பந்தமாக நான் தமிழகத்தில் என்ன மனநிலை இருக்கிறது என்பதை அவர்களிடம் சொன்னேன். அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களும் சொன்னார்கள் ஜவஹர்லால் நேருவினுடைய உறுதிமொழி தான் நம்முடைய கொள்கை என்று அவர்களும் சொன்னார்கள். காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகையினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது? அவரை மாற்ற வேண்டும் என்று சிலர் கோரிக்கை வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இதை பற்றி உங்களுடைய கருத்து? இது தொடர்பாக ஏதாவது உள்கட்சி விஷயங்கள் எல்லாம் ஒளிபரப்பக்கூடிய விஷயங்கள் அல்ல. இது கட்சி தலைமை எல்லாவற்றிலும் முடிவு செய்வார்கள். எனக்கு இதை போன்ற விஷயங்களில் உடன்பாடும். தற்போது அவருடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது? அவரை மாற்ற வேண்டும் அப்படின்னு சிலர் கோரிக்கைகள் தலைமை தான் முடிவு செய்யும். எதையுமே தலைமை தான் முடிவு செய்யும். ஒருவரை நியமிக்கிற உரிமையும் நமக்கு இல்லை, ஒருவரை மாற்றுகிற உரிமையும் நமக்கு இல்லை. ஒருவருக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டால் அவர்கள் பணியாற்றுவதற்கு நாம் உதவிகரமாக இருக்க வேண்டும். அதுதான் நம்முடைய இலக்காக இருக்க நம்முடைய கடமையாக. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.